ஏன் தான் இந்த தூக்கம் வருதுன்னே தெரியல. மறுபடியும் தூங்கி ஒரு ராத்திரியை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ தூங்கும்போது என்னால பார்க்கவே முடியல சௌமியா. தினம் தினம் இந்த அப்பாவி முகத்தை எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீ தூங்கும்போது கூட எவ்வளவு அழகா இருக்க சௌமியா. சிண்டு, இந்த மாதிரி தினமும் அடம் பிடிக்காத, பேசாம சாப்பிடு. நீங்களும் தினமும் என்கிட்ட நல்லா நாடகம் ஆடுறீங்க. நான் எவ்வளவு நல்லா கேட்டுட்டு இருக்கேன், என்ன சௌமியா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா நீங்க என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. ராவி அக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதா கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்றதையாவது கேளுங்க, நான் போறேன். சிண்டு நில்லு. இவன் கேட்கவே மாட்டேன்றான். ஒண்ணு இல்லக்கா, அது வந்து என்ன வருண், என்ன பேசணும்? நான் உங்க ஹஸ்பண்ட் அவர் அப்பா கூட பார்த்தேன். அவங்க அப்பா கூடயா? பிரமாதம். தம்பி, நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, அந்த வீட்டுக்கு உண்மையான மாப்பிள்ளையா போல, இருக்கிற சொத்தை அபகரிக்க தான் போறேன்னு. அது அவர்தானு உனக்கு நல்லா தெரியுமா? இங்க பாரு, அது நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் ஒண்ணு நான் இல்ல அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். அவர் அவரோட அப்பா கிட்ட காசு கொடுத்ததையும் நான் பார்த்தேன். உண்மைதான். என்ன அக்கா தம்பிங்க ரெண்டு பேரும் உண்மை பொய்ய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்ல வேளை நீங்களே இங்கே வந்துட்டீங்க. சரி, காலையில் நான் உங்களுக்கு காசு கொடுத்தல, ஞாபகம் இருக்கா? அந்த காசை கொஞ்சம் கொடுங்க. என்னாச்சு? ஏதாச்சும் செலவு பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்ப கொடுங்க. சரி. என்னங்க, இதுல பாதி அமௌண்ட் தான் இருக்கு. மீதி அமௌண்ட் எங்க? ஆமாக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். இவர்கிட்டே கேளுங்க மீதி பணம் எங்கன்னு. இப்பவே எல்லாருக்கும் தெளிவா தெரியட்டும். கேளுங்க. என்னங்க, இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்றது உண்மையா? மீதி பணம் எங்க? இங்க பாருப்பா. இது உன்னுடைய பணம். காலையில் உங்ககிட்ட வாங்கினல. இதுக்கு இவ்வளவு அவசரம் என்ன மாமா? பொறுமையா கொடுத்துக்கலாமே, வீட்டுல தானே இருக்க போறேன். அது ஒரு அவசரத்துக்காக வாங்கினேன். வேலை முடிஞ்சிடுச்சு, அதான் உன்னுடைய காசை உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு. நான் எப்படி டைப்னா கடனை ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன். அதுவும் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னோட விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. இந்த மீதி காசு. இது என்ன எனக்கே ரிவர்ஸா மாறிடுச்சு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் வருண், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, நான் இவரை மாதிரி வேற யாரையோ பார்த்துருப்பேன். என்னை மன்னிச்சிருங்கக்கா. சாரி அம்மா, நான் வரேன். என்னங்க, அது வருண் என்கிட்ட அப்படி சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட
சரி நான் போய் சிண்டுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். ம். ரொம்ப நன்றி மாமா, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. அது சரி, ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? நான் அப்பாவுக்கு பணம் கொடுத்தேன்னு. இங்க பாருப்பா, நான் என்னைக்கும் சரியான நேரத்துக்கு தான் வருவேன். அதுவும் இல்லாம உங்க கூட நான் எத்தனை நாளா பழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. நீ தான் வர்றதுல பாதி காசு கூட உங்க அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேல. அவரும் பாதிக்கு கம்மியா ஒத்துக்க மாட்டாரு. அப்ப வருண் எப்படி? வருணை பத்தி நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். இப்ப இந்த வீரா மாமா இந்த மாமாவை காப்பாத்துறதுக்காக எதுக்கு நடுவுல போடுறாரு? ஒருவேளை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? வருண், மாமா நீங்க இங்க? அதாவதுப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மாப்பிள்ளை இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அப்பா கூட கண்டிப்பா சேர்ந்திருப்பான். நீ சொன்னது 200% கரெக்ட். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். இந்த அருண் பண்றதை பார்த்து அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அப்புறம் இப்படி இருக்கையில் அவருக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா, அதாவது தன் வீட்டு மாப்பிள்ளை தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு, அவருக்கு மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடும்பா. அதாவது நாம அந்த பையனை கண்காணிக்கணும்ப்பா, ஆனா அது அவனுக்கு தெரியக்கூடாது. புரியுதுல்ல? சரி மாமா, பார்த்து பண்ணணும்ப்பா. அதான் நான் பார்த்தேன். வீரா மாமாக்கு அவ்வளவு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இன்னொருத்தரோட சேர்ந்துக்கிட்டு பங்கு வாங்குற அளவுக்கு. நானும் தேவையில்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் செயல்படுறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஓ என்னம்மா என்ன 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 நேத்தைக்கு பிறந்த பையன் அந்த வருண் எனக்கே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். டே, உனக்கு என்னை பத்தி தெரியாதுடா, நான் சாதாரணமான ஆள் இல்ல. ஒரே ஒரு தடவை எங்க அண்ணங்கிட்ட இருந்து பங்கு வரட்டும், அதுக்கப்புறம் ஒரே நடியில் உன்னை நசுக்கிடுவேன்டா. என்னாச்சு வீரன்? ஆ? எதுக்காக இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ஷானு, நம்ம வருண் இருக்கான்ல, என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கான். வீரன், நீங்க செஞ்சது கூட சரியில்லைல்ல. அவருக்கு எதுக்காக நீங்க காசு கொடுத்துட்டு வந்தீங்க? அது முட்டாள்தனம் இல்லையா? இல்ல ஷானு, அது முட்டாள்தனம் இல்ல. நீதான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவல, நமக்காக ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு. இதுவும் பிசினஸ் தாமா. இன்னைக்கு நான் முதல் போட்டிருக்கேன், இனி ரிட்டர்ன் வர வேண்டியதுதான் பாக்கி இருக்கு. பரவாயில்லையே வீரன், உங்களுக்கு கூட கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. வருணா நான் பாத்துக்கிறேன். இத பாரு வீரா, அந்த அர்ஜுன் தாஸோட காசை வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். இருக்கட்டுங்க, அதெல்லாம் சரிதான். சந்தோஷத்துல உங்களை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாம மிதக்காதீங்க. இன்னைக்கு உங்களையும் உங்க மகனையும் வருண் பார்த்துட்டான். உங்க எல்லா விஷயமும் வெளியே வந்திருக்கும். அந்த வருணுக்கு ரொம்ப தான் ரெக்க முளைச்சிருச்சு. அவன் எல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சே ஆகணும். வருணை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. சௌமியா, குட் மார்னிங். குட் மார்னிங் சௌமியா. நல்ல சூடான பெட்டி. அப்படியா? என்ன வெறும் தேங்க்யூ தானா? இந்த பெட்டியை நான் எதுக்காக போட்டேன்னு நீ கேட்கவே இல்லையே. ஏன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது எதுக்காகன்னா, நான் நேத்துல இருந்து ரொம்ப கோவமா இருந்தேன். நீங்க சமாதானப்படுத்துற ப்ரோக்ராமும் இன்னும் முடியல. நீ ரொம்ப ஸ்மார்ட் சௌமியா. சரி, ஒரு விஷயம் சொல்லு, டீ எப்படி இருக்க?
நல்லாவே இல்லைங்க. இல்ல 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 அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. காலையில டீயை என்னை விட பெட்டரா யாராலையும் போடவே முடியாது. அப்படி இருந்தா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்படியா? நீங்க என்ன பேர் வச்சுப்பீங்க? சௌமியாவோட புருஷன். மல்லிகாக்கா வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, உட்காரு. அது நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. சௌமியா, அருண் படத்துல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு நாள் இவனை பார்த்தேன். ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. அவனால முடியும். மல்லிகாக்கா நீங்களுமா? ஏன் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது எல்லாமே. ஐயோ எல்லாம் போச்சா? இப்ப நிறைய பேர்கிட்ட பேசி எதெல்லாம் மறக்க வைக்கலாம்னு முயற்சி பண்ணனும். இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டீங்களே. இங்க பாரு, அம்மா பொண்ணுக்குள்ள எந்த ஒளிவு மரமும் இருக்க கூடாது. ஆமா ஆமாமா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல நான் தானே மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். உங்களுக்கு நடுவுல நான் இருந்தா அவ்வளவுதான். இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் கிளம்புறேன். சௌமியா, மல்லிகாக்கா உங்களுக்கு தெரியாது. சரி. இப்ப அவரு இந்த விஷயத்தை இதோடு விட்டுடுன்னு சொல்றேன்ல. எனக்கு டீ தண்ணி எதுவும் தரமாட்டியா? சரிக்கா, எடுத்துட்டு வரேன். பாட்டி, நேத்து அக்காவை போய் சமாதானப்படுத்தினது ஜாலியா இருந்ததுல. படத்தோட யூனிட் முழுக்க அவங்கள சமாதானப்படுத்த வந்துட்டாங்க. அப்புறம் டெக்கரேஷன்ஸ் எவ்வளவு நல்லா இருந்ததுல. சுமதி, ஒருவேளை அந்த ஷூட்டிங் நடத்துறவங்களுக்கு உன் அக்கா ஒரு திருநங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வாங்க? ஐயோ கடவுளே. பாட்டி, நீங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க பொறுமையா. நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் சௌமியா அக்கா திருநங்கன்னு இந்த உலகம் முழுக்க தெரிய போகுது. அதுக்கு நீங்க வேணா பாருங்க, அன்னைக்கு இந்த உலகம் நிச்சயமா என் அக்காவை அப்படியே ஏத்துக்கும். நான் சொல்றது உண்மை. நீங்க வேணும்னா பாருங்க. இது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்ம சொசைட்டி திருநங்கைகளோட சமுதாயம் முழுக்க ஏத்துக்கும். நான் சொல்ற எல்லாமே நடக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பாத்துக்கிட்டே இருங்க. சமுதாயத்தை பத்தி நீ கனவு கண்டுகிட்டே இரு. இது என்னைக்கு நடக்காது. கடவுள் திருநங்கைகளை வித்தியாசமா படைச்சிருக்காரு. ஏன்னா அவங்க தனியா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ரெண்டு உலகமும் என்னைக்கு ஒன்னா இருக்க முடியாது. அப்பா, நம்ம வீட்ல நம்ம மொத்தம் 5 பேர் இருந்தோம். நம்ம 5 பேர்ல அம்மாவோட யோசனையால மட்டும்தான் சௌமியா அக்கா இந்த சமுதாயத்துல ரொம்பவே நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பாட்டி? இல்ல அப்ப கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் 5 பேர்ல ஒருத்தருக்காவது இந்த மாதிரி யோசனை இருந்தா அப்ப சௌமியா அக்கா மாதிரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல வாழ்வாங்களே. அப்ப கூடிய சீக்கிரம் இந்த 2 உலகமும் ஒரு நாள் ஒண்ணா மாறிடும். ரெண்டு பேரும் கீழே இருக்குங்க, வாங்க. சரி, போனை கட் பண்ணு. அர்ஜுன் தாஸ் சார், இவங்க எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க சார். இவங்க தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க. செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சார். தப்பு செஞ்ச குற்றவாளிகளை பிடிச்சவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனி நீங்களே பாத்துக்கங்க. இந்த குர்தாஸ்பூர்ல இந்த அர்ஜுன் தாஸோட பேரை கேட்டாலே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. நீங்க என்னடானா
அவர் என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டாரு? ஃபோன் பண்ணி பார்க்கறேன். எங்க போனீங்க? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? நான் அப்படியே பஜார் வரைக்கும் போயிட்டு வந்தேம்மா. வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு அதையே பேசுகிறேன்? நல்லா இருக்கேன். சௌமியா, என்னங்க? இந்தா, என்னங்க இது? இது நான் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற பணம். இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. நீ தான் என்னோட பேங்கே. அப்புறம் அடுத்த டெபாசிட் அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா. இல்ல, நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்? இதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் தேவைப்படும். பிரீத்தி எப்பவுமே சொல்லுவாங்க, மனைவி தான் வீட்டோட லக்ஷ்மின்னு. அப்புறம் புருஷன் பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து அவன் பொண்டாட்டி கிட்ட கரெக்டா கொடுத்து வைக்கணும். பணத்தை வச்சுக்கோ, பத்திரமா எடுத்து வை. இப்ப சொல்ல, இது என்னது? தெரியலங்க. கெஸ் பண்ணி பாரு. உண்மையிலேயே தெரியாது. நீங்க ஏதாவது புது பிளான் வச்சிருப்பீங்க. பழைய பிளான் தான். நாம நேத்து டின்னர் போலாம்னு நினைச்சோம்ல, அப்புறம் அந்த பிரச்சனையாச்சு, ராத்திரி போக முடியல. ஆனா இன்னைக்கு டின்னருக்கு போக போறோம். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சமா நான் குடிக்கணும். கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம். என்ன அருண், நாம ஏன் இவ்ளோ செலவு பண்ணணும்? தேவையில்லாத செலவு. நான் சம்பாதிச்ச பணத்துல ஒரு சின்ன பங்கை வச்சு நான் நம்ம 2 பேருடைய ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட என்னால வாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த பணம் சொல்லு? அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம டின்னருக்கு போறோம், அவ்வளவுதான். போறோம். அப்புறம் எங்க பாரு, இன்னொரு விஷயம், இன்னைக்கு நீயே ரெடி ஆயிடாத. நான் வந்து உன்னை ரெடி பண்றேன்.